வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பீக்கங்காய் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த பீக்கங்காயிலே தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது சுண்டி வர வரைக்கும் நம்ம வேக விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ணும்போது காய் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு, பீக்கங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து சுருளை வதக்குங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், ரச சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதே மெத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.